Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து இந்த மாதிரி லைன்ல நம்ம போட்டோம். இந்த மாதிரி லைன்ல 1 2 3 4 லைன் போட்டோம். இன்னைக்கு வந்து இந்த லீஃப்ல அந்த லீஃப் பெட்டல் மாதிரி போட்டு இதில் வந்து அந்த லைன் போடாமலே நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் நம்ம இந்த மாதிரி எப்படி போடலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாதியா எடுத்துக்கணும். சென்டர்ல பாதி ஒரு சைடு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் இன்னும் தனியா பண்ணனும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாதி ஃபுல்லா முடிச்சிரணும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழ இருந்து ஒரு செயின் ஸ்டிட்ச் எடுக்கணும். செயின் ஸ்டிட்ச் எடுத்து ஒரு செயின் ஸ்டிட்ச் இதுல பாதி அளவுக்கு ஒரு செயின் எடுத்து அப்புறம் இந்த எட்ஜ்ல ஷார்ப் எட்ஜ்ல எடுத்து இதுல இப்படி ரிவர்ஸ் இப்படி கொண்டு வந்து லாக் ஸ்டிட்ச் போடணும். அப்புறம் அத அப்படி கொண்டு வந்து ஒரு செயின் எடுத்து இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல கேப் கம்மியாவும் இங்க வந்து அதிகமாவும் வரதுனால நம்ம இங்க நெருக்கமா போடணும். இங்க போயும்போது ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி தான் எடுக்கணும். அப்பதான் ஃபினிஷிங் நல்லா வரும். லாக் ஸ்டிட்ச் போட்டாச்சு. அப்புறம் ஒரு செயின் எடுத்து மறுபடியும் ஒரு லாக் பாதி நம்ம போட்டுட்டோம். மீதி பேலன்ஸை இனிமே சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிரீன் கலரை வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு. அப்புறம் yellow கலர் த்ரெட் எடுத்துர்க்கேன். இது வந்து நம்ம இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்தே அந்த ஷேட் எடுக்கு கொடுக்கிறதுனால நம்ம சென்டர்ல இருந்து பாதியா நம்ம green போட்டோம்ல அந்த மாதிரி green போடணும். அந்த yellow வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இங்க இந்த லாஸ்ட்ல இருந்து பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த ஒவ்வொரு இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு செயின் ஸ்டிட்ச்க்கு இன்னொரு செயின் ஸ்டிட்ச்க்கும் கேப் இருக்குல. இந்த கேப்ல இருந்து இடையில இருந்து நம்ம எடுத்து போடணும். இங்க வந்து நெருக்கமா இவ்ளோ இடமும் நெருக்கமா வருது, இவ்ளோ இடமும் கேப் ஸ்பேஸ் வந்து அதிகமா வருது. அதனால நம்ம வந்து yellow வந்து இந்த இடத்துல ஃபுல்லா லைன் வர மாதிரி நம்ம போடணும். பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். கரெக்ட்டா அந்த green எட்ஜ் வரைக்கும் போகணும்லாம் இல்ல. இந்த எட்ஜ் இது வரைக்கும் நம்ம எடுக்காண்டா. இதுல இருந்து எடுக்காண்டா. நம்ம கொஞ்சம் கீழ தள்ளியில இருந்து எடுக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இத அப்படி ஃபுல்லா finish பண்ணிட்டு பார்க்கலாம். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.